மான்கொட்டை பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு மான்கொட்டை 2 எடுத்து உடச்சி பருப்பை தனியாக எடுத்துக்கணும். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூனு, ஓமம் 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வானலியில் 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி மிளகு, ஓமம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை ஆகியவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மாங்கொட்டை பருப்பை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ள வேண்டும். வறுத்த அந்த பொருளோடு ஆறியதும் அதில் மாம்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். புளியை தண்ணீரில் கரைச்சி புளி கரைசலை எடுத்துக்கணும். வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் கலந்து தாளிக்கணும். அதில் புளி கரைசலை சேர்த்து உப்பும் கலந்து கொதிக்க விடணும். நன்கு கொதிக்கும் போது அரைத்து வைத்துள்ள இந்த கலவையை கலந்து சிறுதியில் நன்றாக கொதிக்க வைத்து இறக்கி விடலாம். இந்த குழம்பை சாதத்துடன் கலந்து சாப்பிடலாம். சாப்பிட்டால் அஜீரணம் நீங்கும், வயிற்று உபாதைகள் குறையும், பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுத்தலும் குணமாகும்.